ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலசை இப்ராஹிம். இந்த வருஷம் பக்ரீத்துக்காக நம்ம சோசியல் மீடியாவுக்கு குக்கூட்லேருந்து ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாங்க ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துருமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மதுரை சுக்கா மசாலா, அதிலே 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு மெயின் மேட்டர் திண்டுக்கல் பிரியாணி கிட் ஆல் ஒன் காம்போ. அதே மாதிரி அதிலே இன்னொரு பீஸ். இந்த கிட்டில் பார்த்தோம்னா திண்டுக்கல் பிரியாணி கிட்னு கொடுத்துருக்காங்க. 20 மினிட்ஸ் ரெடி பண்ணிடலாமா. இங்கே ஒரு லிக்விட் சாஸ் மாதிரி இருக்குது, செக் பண்ணி சொல்கிறேன். ரைஸும் கொடுத்துட்றாங்க. அண்டு மெயினான மசாலா இங்கே இருக்குது. இந்த பாக்ஸ்லேயே பின்னாடி பார்த்தோம்னா QR கோட் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கர்லேருந்து ஃபஸ்ட்டு சுக்கா மசாலா எடுத்துருக்கோம். இதில் வந்து 2 பேக்கெட் இருந்துச்சு. ஒரு பேக்கெட் வந்து 4 மெம்பருக்கு. ஸோ அதை ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம். சிக்கன், சாப்டு ஆனியன் அண்ட் கறி லீவ்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கும். சுக்கா வந்துக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் அப்படி நம்ம பிரியாணிக்கு போயிடலாம். அரிசி ரெடியாக இருக்குது, அவங்க கொடுத்த மசாலா அண்ட் சிக்கன் பீஸ் ரெடியாக இருக்குது. இது ஃபைனலில் ஊற்றோடனே சீசனிங் ஆகிடும். ஸோ ஆயில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி நம்ம இன்றைக்கி பிரியாணி செஞ்சுட்டோம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. குக்குடோட ஸ்பெஷல் சீசனிங் ஆயில் கொடுத்துருக்காங்க. இது லைட்டை மேலே அப்ளை பண்ணிட்டு தம்மை உடச்சி விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம சீசனிங் ஆயில் எல்லாமே போட்டாச்சு. அப்படி கிண்டி விட்டு பார்த்தோமா. ஸோ ஒன் சைடு இருந்து ஃபஸ்ட்டு உடச்சி விடுவோம். நம்ம குக்குடு மசாலா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்தோமா. ஸோ எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. சிக்கன் பீஸாக ட்ரை பண்ணி பார்த்தோம். வேறு லெவலில் இருக்குது. அண்டு நம்ம மெயின் மதுரை சுக்கா மசாலா, மதுரைக்காரங்க ஸ்டைல் இருக்கான்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது, வேறு லெவல். இப்போ நம்ம குக்கூட்லேருந்து கொடுத்த எல்லா மசாலா யூஸ் பண்ணி டிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். அண்ட் தென் என்னோட பிக்கஸ்ட் தேங்க்ஸ் யாருக்குன்னா இந்த குக்குடு மசாலா டீமுக்கு தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இலசை இப்ராஹிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.